ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்காக வெளியே வந்து விளக்கேற்றி வைக்க போகிறோம். அதுக்காக விளக்கேற்றுறாங்க. கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு. வந்து வெளியே வாசலில் கொண்டு வச்சிடலாம். புற வாசலில் விளக்கு ஏற்றியாச்சு. மழை வேறு தூருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து மல்பெரி இலையை வச்சு அரச இலை கிடைக்கிறதுனால அது மேலே விளக்கு வச்சு வச்சுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீடு. எங்களுக்கு வந்து பனை ஓலை கிடைக்காதனால சாதா கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள் தீபம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காக மாவு வந்து மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். வறுத்தா தான் நல்லா நைஸாக இருக்கும் கொழுக்கட்டை. இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து நம்ம வறுத்துடலாம். மாவு வந்து இடியாப்பு மாவாக இருந்தாலும் சரி, நம்ம பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, வறுத்து அரைச்சா தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுக்கிறோம். மாவு நல்லா வறுத்தாச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாய் சூடாக இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். போதும். நெய் ஊற்றிட்டு அதில் வந்து தேங்காய் பாதி மூடி திருவி வச்சுருக்கிறேன். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் வந்து பாவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியில் ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் கரைஞ்சால் போதும். வெல்லம் கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துடலாம். இனி வந்து எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம். இல்லை வேகமாக போடு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மாவு அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து வெல்லம் வந்து தூசி இல்லாத வெல்லமாக இருக்கிறதுனால வடிகட்டல. நீங்கள் தூசாக இருந்தால் வடிகட்டிக்கிங்க. நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் வாசனைக்காக. போட்டு இனிமேல் நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கட்டியாக கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிங்க. மொத்தமாகவே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிடுச்சு. ஒரு இட்லி தட்டிலேயே நம்ம வந்து கொழுக்கட்டை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். இது வந்து 3வது தட்டு. மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்தால் வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முறையாக என்னுடைய வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.